வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது இயற்கையா இருக்கக்கூடிய மூலிகைகள், அந்த மூலிகைகளுடைய மருத்துவ பயன்கள், அதை எப்படி உணவா பயன்படுத்துறது, அதுல இருந்து எப்படி பிணிப்பிக்கிறது, இந்த மாதிரி வரிசைகள்ல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த வரிசைகள்ல இன்னைக்கு முதல் பார்க்க போறது நம்ம கோவை. இந்த கோவைக்காய் அப்படிங்கிறது கோவை இலை. கோவை இலைங்கிற மூலிகை பாத்தீங்கன்னா சாதாரணமா ரோடு ஓரங்கள்ல, வரப்பு ஓரங்கள்ல, ஏரிக்கரை, குளக்கரை, இந்த மாதிரி இதெல்லாம் பச்சையா சாதாரணமா வளர்ந்துருக்கும். பூ வெள்ளை நிறத்துல ஸ்டார் மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். காய் வெள்ளரிக்காய் மாதிரி ஒரு நீல நீளமா காய் இருக்கும். இது சாதாரணமா இருக்கும். ஆடு மாடுகள் மேயக்கூடியது, சிறு கசப்பா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கோவை இலை, கோவை பூவு, கோவைக்காய், கோவை பழம், கோவை தண்டு, இதெல்லாம் மருத்துவத்துக்காக பயன்படும். இந்த கோவை இலையை சமைச்சு சாப்பிட்டா உடம்புல இருக்கக்கூடிய வீக்கம், நீர்க்கட்டு, நீர்க்கடுப்பு இதெல்லாம் தீரும். அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு, இளைஞர்களுக்கு இதெல்லாம் சரியான உணவுகள் இல்லாம துரித உணவுனால அவங்களுக்கு மலச்சிக்கல், ஈரல் பிரச்சனை, நீர் சுருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது தீர்றதுக்கு கோவை இலை, பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் நல்ல நீர் பிரியும், கல்லீரல், மண்ணீரல் வீக்கங்கள் கரையும், பசித்தன்மை இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லாரையும் உலகத்தையே அச்சுறுத்தி வரக்கூடிய மதுமேக நோய் கோவைக்காயை வாரம் 2 முறை அல்லது 3 முறை சமைத்து சாப்பிட்டால் அந்த மதுமேகத்தினுடைய தன்மை மாறும். கோவை இலையை தொடர்ந்து இறைச்சாறு எடுத்து மேல் பூச்சா பூசினா சொறி, சிரங்கு, படை, வேர்வையினால் ஏற்படக்கூடிய அலர்ஜி தீரும். கோவை இலையை கோவை இலை காய், வத்தல், பூவு, தண்டு இதெல்லாம் பயன்படுத்தலாம். கோவை செடியை கோவைக்காயை கோவை இலை கடைசல் செஞ்சு சாப்பிடலாம். கோவை இலையை பருப்பு பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி கோவைக்காய் சமைச்சு சாப்பிட்றதுனால உடல் வெக்கை தீரும். உடல்ல அந்த இலையை அரைச்சி சாப்பிட்டா நீரடைப்பு, உஷ்ணம், வெப்பம் இதெல்லாம் தீரும். இது தொடர்ந்து இந்த கோவைக்காயை எப்படி பயன்படுத்துறது, கோவையில எப்படி சமைக்கிறது, கோவை பூ எப்படி பொரியலாக்குறது, இதனுடைய நன்மை தீமைகள் பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதுக்கான செய்முறையை சொல்றோம். நன்றி, வணக்கம்.